ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பாப்பாவோட ஃபுட் ஜர்னி தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். எக்ஸ்பெக்டிங் மாம்ஸாக இருக்கிறீங்க இல்லை நியூ மாம்ஸாக இருக்கீங்களா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், அப்படின்னா வந்து இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 months போல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மில்க் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். 5th monthலேருந்து தான் வந்து சாலிட்ஸ் வந்து கொடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பனானாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ரைப்பன் பனானா ஒரு 1 week போல் வந்து ஒரு half a banana வந்து ஸ்மாஷ் பண்ணி ஆஃப்டர்நூன் டைமில் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பனானா வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி வந்து இந்த 5th month வந்து போச்சு. 6th month வந்து செரலக் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த கஞ்சியில் வந்து முடிஞ்சால் வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு 6th 7th 2 months போல் வந்து இதையே தான் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் ஆஃப்டர்நூன் போல் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டோம், ஒரு வேளை மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இந்த செரலாக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் தான். வீட்லேயே வந்து ரைஸ் கொஞ்சோண்டு எடுத்து அதில் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தால் வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டு ஆல்மண்ட்ஸும் ஆட் பண்ணி கேஷ்யூவும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணி அதை வந்து மிக்சிக்கு போட்டு வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து இந்த மிக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 weeks போல் வரும். கொஞ்சமாக வந்து செஞ்சுக்கோங்க, நிறைய செஞ்சிங்கன்னா வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்பப்போ வேணுன்ற அளவுக்கு வந்து இதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 1 or 2 spoons வந்து வாட்டரில் வந்து பாயில் பண்ணி அதோட வந்து பனானா கொஞ்சோண்டு ஸ்மாஷ் பண்ணி போட்டு இதை தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். 6th month 7th month கம்ப்ளீட்டாக இதுதான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஹேமாஸ் கிச்சன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்களோட வெப்சைட்லேருந்து நான் இந்த ராகி மில்க் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ராகிலேருந்து மில்க் எடுத்து அதை பவுடராக பண்ணி வந்து அப்படின்னு வந்து அதில் போட்டிருந்தது, பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு. ஸோ அது வந்து ஆக்சுவலி அதோடு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, வெளியிலேருந்து வாங்கி பண்ணுறதுனால வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் 8th month வந்து கொடுக்க வந்து ஆரம்பித்தேன். ஸோ அதில் நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேபிக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு 1 month போல் வந்து கொடுத்துருந்தேன். செரலக் பவுடர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து அந்த ராகி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி இதுவும் வந்து கொஞ்ச நாள் வந்து கொடுத்தோம். இந்த கஞ்சியாக கொடுக்கறதுல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாள் வந்து ஆப்பிள் வந்து பாயில் பண்ணி அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லை கேரட் வந்து பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இல்லைன்னா பனானா வந்து ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ 7th 8th month வந்து ஒரு 2 times இந்த டே வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சேம் ஃபுட் வந்து 2 times வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வேளை வந்து கஞ்சி கொடுப்போம், இன்னொரு வேளை வந்து சாப்பாடு வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அம்மா. மத்தியானம் போல் மட்டும்தான் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. காலையில் வந்து குக் பண்ணும் போதே வந்து கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து கொஞ்சோண்டு தால் எடுத்து அதை வந்து மிக்சிக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா மெசிச்சு அதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு அதை வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து ஐ திங்க் 7th month ஸ்டார்டிங்லேருந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 7th monthலேருந்து இப்போ வரைக்கும் கூட அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். 7th monthலேருந்து 9th month வரைக்கும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த காலையில் வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வந்து அம்மா வந்து கீரை குழம்பு செஞ்சாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சோண்டு கீரை குழம்பு எடுத்து ஊற்றி அதில் நெய் விட்டு அது கூட கொடுக்க வந்து அதை வந்து ஹேபிச்சுவேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 9th month 10th monthக்குலாம் வந்து மத்தியானத்து போல் வந்து ரசம் சாதமே வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ரைஸ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனுக்கு போகணுன்னா வந்து இட்லி இருக்கும் இல்லையா, இட்லியில் வந்து கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்ச நாள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பிட்வீன் ஃப்ரம் 7th to 10th month வரைக்குமே வெறும் ரைஸை வந்து டெய்லி கொடுத்தா கூட அவங்க வந்து லைக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் மாற்றி கொடுக்கலான்றதுக்காக வந்து இட்லியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் மில்க் ஆட் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் தென் ரைஸில் வந்து ஒருவேளை சாம்பார் செஞ்சாங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை ரசம் சாதம் வந்து கொஞ்சோண்டு ரசம் வந்து லேசாக ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் விட்டு அதை வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அரவுண்ட் 10 monthsக்குலாம் வந்து நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடியில் வந்து செப்பரேட்டாக பாப்பாவுக்காக வந்து இந்த தால் வந்து குக் பண்ணுறது, காரம் இல்லாமல் வந்து லேசாக வந்து கீரை குழம்பு எடுத்து வைக்கிறது, அது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருந்தோம். பட் 10th monthலேருந்தே வந்து அவங்க நம்ம சாப்பிடும் போதே வந்து கூட வந்து வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து காரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல.
இப்போ வந்து நம்ம செய்கிற சாப்பாடு, நம்ம செய்கிற தால், நம்ம செய்கிற சாம்பார் இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக ஊற்றி வந்து கொடுக்க வந்து ஹேபிச்சுவேட் பண்ணி வச்சுருக்கோம். இஃப் ஐ ரிமெம்பர் வெரி கரெக்ட்லி 9th மந்த்க்கு அப்புறம் பாப்பாக்குன்னு தனியாக எதுவும் வந்து செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லை. இருக்கிறதுலே வந்து தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் காரம் இல்லாமல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். நான்வெஜ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் வந்து 1 year கழிச்சு தான் வந்து நான்வெஜ்ஜே வந்து கொடுத்துருந்தோம். அவளுக்கு வந்து 9 monthsலேருந்து சில பேர் வந்து கொடுக்குறாங்க. சிக்கனில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறாங்க, மட்டன் கூட ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், எக்கு கூட ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து வேணாம் 1 year போட்டோம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். 1 year கழிச்சு தான் வந்து மட்டன் வந்து மிக்சிக்கு போட்டு கொடுத்தேன். பட் அவள் பெருசாக அதை லைக் பண்ணல. சிக்கனும் அப்படி தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் தென் முட்டை வந்து இப்போ தான் இந்த மந்த்து தான் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணோம். அந்த ஒயிட் மட்டும் எடுத்து நல்லா கையிலேயே மசிச்சு வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து நாங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது வந்து 1 year ஆனதுக்கப்புறம் வந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு பனானா, ஒரு ஆப்பிள் அது மிஸ் பண்ணாமல் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா வந்து அது அவங்களோட கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அது மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து ஒரு பனானா, ஒரு ஆப்பிள் எவ்ரிடே. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஹாஃப் ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா வந்து 10 months முன்னாடிலாம் வந்து பாயில் பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஆப்பிள். 10 months கழிச்சு வந்து ஆப்பிள் லேசாக வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு கிரேட் பண்ணி அப்படியே வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 year கழிச்சு தான் வந்து ஸ்நாக்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஐ மீன் ஒரு ஃப்ரூட் வந்து ஒரு ஸ்நாக்காக கொடுக்குறது, ஒரு வெஜிடபிள் வந்து ஒரு ஸ்நாக்காக கொடுக்குறது, இதெல்லாம் வந்து 1 year கழிச்சு தான் பண்ணியிருந்தோம். சில பேர் வந்து 1 year முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸில் வந்து நல்லாவே வந்து கொடுக்குறாங்க. பட் என்னமோ வந்து எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருந்தது, சளி பிடிச்சிடுமோ, இரும்பல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்துலேயே வந்து நான் நிறைய வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு 1 year வரைக்கும் வந்து சால்ட்டும் சுகரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. எப்பயாச்சும் வீட்டில் யாராச்சும் வாயில் வச்சாதான் உண்டு. அவளுக்குன்னு ஏதாச்சும் கொடுக்கும்போது வந்து அவளோட ஃபுட்லேயே ஆகட்டும் எதுலேயும் வந்து நிறைய சால்ட்டோ இல்லை வந்து சுகரோ வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்கல. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். 1 year கழிச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் கூட வந்து இப்போ கூட நிறைய மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்கறது இல்லை. எப்போயாச்சும் வேறு நம்ம சாப்பிடும்போது அவளே எடுத்து சாப்பிடணும். இந்த உப்புமாலாம் நம்ம சாப்பிடும்போது வந்து சக்கரை வச்சு சாப்பிடுவோம்ல, அப்போ அவளை சாப்பிட்டாலும் ஓகே தான். நம்மளாம் வந்து வாண்டடாக சுகர் போட்டு எதுவும் வந்து கொடுக்கறது இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 1 yearல வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணது என்னன்னா வந்து அம்மா வந்து உரமந்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க டெய்லி. அது வந்து ஒரு 9 medicines 10 medicines இருக்கும். அது லேசாக வந்து ஒரு 2 தடவை வந்து மில்கில் வந்து சும்மா கிழிச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு அந்த மெடிசன்ஸ் நேம் வேணும்னா வந்து நான் வேணும்னா எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து கொடுத்து பார்த்தோம், அது அவளுக்கு செட் ஆச்சு, அதனால வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தோம். பட் நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கன்னு வந்து என்னால் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அம்மாவே வந்து வேறு யாரோ சொல்லி தான் வந்து அவங்களும் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அது கொடுக்குற வரைக்கும் அந்த 1 year நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்ல கண்டினியூஸாக எவ்ரிடே விடாமல் அது கொடுத்துட்டு இருந்தோம். எப்பயாச்சும் வெளியில் போகிறோம், ட்ரிப் போகிறோம், அந்த மாதிரி டைமில் தான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 1 yearல வந்து ரொம்ப சளி பிடிக்கிறதோ இல்லை வந்து மூக்கில் வந்து சளி ஒய்வடுதோ அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருந்தது. இல்லைன்னா வந்து இரும்பல் வர்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த மருந்தே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கேட்டு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கும் வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து அவ்வளோ ஐடியா இல்லை. பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் அவங்க போக்கில் வந்து அதை விட்டுருந்தேன். இதுதாங்க நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். உங்களோட ஃபுட் ஜர்னியில் உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.